எப்பவுமே தீபாவளிக்கு வந்து பெரிய ஆக்ட்ரஸோட படம் தான் வரும். வீட்ல பட்டாசு, கறி விருந்து, கூடவே ஒரு நம்ம பெரிய ஆக்ட்ரஸோட படம் பார்க்கும்போது ஒரு ஃபுல்லா இருக்கும் தீபாவளி. ம். இந்த 3 படத்துல அ எந்த படம் எங்கள ரொம்ப ஈர்த்துச்சு? அதாவது ஆக்டிங் வைஸும் சரி, ஸ்டோரி வைஸு, அ இன்னொன்னு படத்துல என்னென்ன இருக்கோ, இந்த வயசுல எங்களுக்கு எந்தெந்த படம் எங்களுக்கு டாப் 3 அப்படின்னு வந்து தோணுச்சோ, அந்த டாப் 3 இதுதான் லிஸ்ட் தான் நாங்க சொல்லப் போறோம். ஃபர்ஸ்ட் எந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம்னா டாப் 3ல நாங்க தேர்ட் பொசிஷன்ல இருக்க படத்தை பத்தி பேசலாம்னு இருக்கோம். தேர்ட் பொசிஷன்ல எந்த படம்? டீசல். டீசல். இந்த படம் வந்து ஆக்சுவலா ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு புதுவிதமான கதை. இந்த படத்தோட டிராபேக்ன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, 5 வருஷமா இந்த படம் வந்து ரெடி ஆகி ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. ஸோ பழைய கதைன்னு ஒதுக்கிடுவாங்கன்னு பார்த்தோம். ஆனா அதோட ஸ்டோரி வந்து புதுவிதமா இருந்துச்சு. எல்லா வருஷத்துக்கும் யூஸ் பண்ற அந்த பிளாட் தான் அந்த கதை. ஏன் அப்படின்னா அது எப்போ வேணா அந்த பேஸ்ட் ஆன் கதை செட் ட்ரூ ஆகும். ஈவென்ட்ஸ். அதனால தான். இப்பவும் நம்ம தமிழ்நாட்டுல அது நடந்துகிட்டதா சொல்றாங்க. அது எங்களுக்கு தெரியாது. ஆனா நடந்துக்கிறதா சொல்றாங்க. ஸ்டோரி செம்ம ஸ்டோரி. நல்ல ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அதை எலிவேட் பண்ணி கூட்டு போனது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு படத்துல. நாங்களுமே ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் வந்தும் லேக் இதுவாகல. ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஹீரோ அப்ஸ்காண்ட் ஆகிற சீன்லாம் வரும். அதில் ஒரு லவ்லாம் வந்து அந்த படத்தையே ஒரு மாதிரி இதாயிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் படம் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி வந்து கடைசியில் டேக் ஆஃப் ஆகும்னு நினைப்போம். அந்த இடத்துல அப்படியே இதுவாகி படம் கிளைமேக்ஸுக்கு நல்லா பண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப சிம்பிளா கிளைமேக்ஸ் முடிஞ்சுச்சு. அதுவும் ஒரு சீன் வரும் பாருங்க. 2000 கோடி லிட்டரு கச்சா எண்ணெய பேரலா எடுத்து போட்ல வச்சிருக்கிற மாதிரி சீன் வரும். அதெல்லாம் ரொம்ப உருட்டா இருந்துச்சு. ஓவரால் அந்த படம் வந்து எங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கொடுக்கல. ஸ்டோரி வைஸாக நல்லா இருந்துச்சு. பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் அந்த படத்தில் வந்து நாங்கள் தேர்ட் பிளேஸில் வச்சுருக்கோம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் செகண்ட் ரேங்கிங். செகண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டியூடு. இந்த படத்தை ஏன் எங்களுக்கு வந்து ரெண்டாவது பொசிஷன் நாங்கள் வச்சோன்னா ஒரு சில காரணம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் இடத்துக்கே வர வேண்டிய படம் தான். ஒரு சில காரணம் இருக்குது. ஒரு சில காரணம் இதை விட ஒன்று எங்களுக்கு ஓவர்டேக் பண்ணதுனால இது எங்களுக்கு ரெண்டாவது இடமா இருக்குது. இந்த படத்தை பற்றி எங்களோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்லேருந்து அந்த இன்டர்வல் வரைக்கும் வந்து அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக போகும். கடைன்னு போகும். ரொம்ப சூப்பராக போகும். இன்டர்வல்லாம் சூப்பராக எலிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க. காமெடி எல்லாமே. இன்டர்வல் டைமில் வர அந்த மியூசிக்கும் சரி, அந்த சாங்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இப்படி தான் போகணும்னு எதிர்பார்த்தோம். எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிட்டு அது ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க. அது எப்படின்னா அதை நார்மலைஸ் பண்ண முடியல. ஏன்னா அது ரியல் லைஃப்ல யாராலையும் ஏற்றுக்க முடியாது அதை கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி என்ன ஒன்று அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு அந்த படத்தோட மெயின் பிளாட்டாக அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா வேற கதை. ஆணவ கொலை பார்த்தா இந்த மெயின் இதுவே அதை சொன்ன விதம் வந்து இந்த மாதிரி சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது நம்ம பெரியாரிஸ்ட்டை ஃபாலோ பண்ணதா டேரக்டர் சொன்னார். ஸோ இப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் என்டர்டைன்மெண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காமெடி படம் அப்படின்ற மாதிரி வேணா சொல்லலாமா? ஆமாம். அந்த படத்தில் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த படம் ஒன்று. ஏன்னா ஜஸ்ட் கமர்ஷியல் படம் தான். கமர்ஷியல் படத்தில் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் யாரும் கொடுத்துட மாட்டாங்க. ஜஸ்ட் ஜாலியாக வந்து போயிடுவாங்க. நல்லா நடிச்சிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒன்று வச்சிருக்கோம்ல, அதை கம்பேர் பண்ணு. அது ஓகே. இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் ஏன் சொல்றேன்னா இந்த படத்துல வந்து கமர்ஷியல் படத்துல வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து யாரும் எதிர்பார்க்க சிம்பிளா பண்ணாலே அவ்வளவு நல்லா வந்துரும்டா கமர்ஷியல் படத்துக்கு. ஸோ அதனால நான் அப்படி சொன்னேன். நான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு இந்த படம் ஓகே. ஸ்டோரி வைஸ் இதை வந்து நார்மலைஸ் பண்ண முடியாது. யாராலையும் ஏற்றுக்க முடியாது. எங்களாலையும் ஏற்றுக்க முடியல. தெரிஞ்ச ஃபேமிலிஸே சொன்னாங்க என்னடா இது கதை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே இது செகண்ட் பிளேஸ் போயிடுச்சு. ஆமாம். நீங்கள் ஜாலியாக போய் பார்க்கணும். எதுவும் யோசிக்காமன்னா இந்த படம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் பிளேஸில் நாங்கள் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா பைசன் நாங்கள் ஃபஸ்ட் பிளேஸில் வச்சதுக்கான காரணம் நான் அதை சொல்கிறதுக்காக என்னோட ஒப்பீனியன் கிடையாது. எங்கள் 2 பேரோட ஒப்பீனியன் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடிப்பு. எல்லாரோட நடிப்பும் பிச்சுட்டாங்க. ரெண்டாவது மாரி செல்வராஜோட ஸ்டோரி வைஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொண்டு போனது. மூணாவது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் உயிரானது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மியூசிக்.
கண்டிப்பா. இந்த படத்தை ரொம்ப எலிவேட் பண்ணி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இதுவா கொண்டு போனது. எல்லாருமே என்ன ஆக்டிங் பண்ணாலும் அதை மியூசிக் வைஸா கொண்டு போனது பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் தான். சுபாஷ் கே பிரசன்னா அவரால தான் இந்த படம் இன்னுமே சூப்பரா இருந்துச்சு. என்னதான் மாரி செல்வராஜோட இது வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும் அவரோட தான் முக்கியமா அவரோட விதத்தை அவர் சொல்ல நினைச்சதை அவ்வளவு சூப்பரா கொண்டு போனது அந்த படத்தோட மியூசிக். அது பிளஸ் எல்லாரோட ஆக்டிங், அது துருவோட ஆக்டிங்லாம் வேற லெவல். குரு எல்லாமே தான், ஹீரோயின்ஸ், அப்புறம் லால் சாரு, அப்புறம் இன்னும் யாரு, பசுபதி சாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அமீர், எல்லாருமே. அந்த ப்ரொஃபஸரா ஒருத்தர் வந்தார்ல அவரோட கேரக்டர். ஆக்சுவலா இந்த படம் எங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா, எங்களுக்குன்னு வச்சுக்கலாம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா படத்து மூலயமா மனத்தி கணேசன்ற ஒரு கபடி பிளேயரை இந்த உலகம் ஃபுல்லா வந்து எனக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது, படம் பார்த்தா எனக்கு தெரியும். மாரி செல்வராஜ் மூலயமா ஒருத்தர் இவ்வளவு அளவுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி தெரியப்படுத்தியிருந்தாரு. ஸோ அதுக்காகவும் இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலே இந்த படத்தை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சோம். இதுதான் எங்களோட ஒப்பீனியனு. இந்த படத்துக்கு வந்து எங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டீசல் படத்துக்கு 5K நாங்கள் 2.5 தருவோம். டியூட் படத்துக்கு என்னடா சொல்றேன், டியூட் படத்துக்கு என்ன ஒரு 3.5 கொடுக்கலாம். 3.5 தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியா போச்சு. ஸோ அதுக்காக மற்ற எதையும் பார்க்காம என்டர்டைன்மெண்ட்டுக்காக பாருங்க. கண்டிப்பா டீசல் படத்துக்கே நல்லா போயிருக்க வேண்டிய படம் தான். ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாவே சூப்பரா போயிருக்கும் அந்த படம். நிறைய இடத்துல அது கொண்டு போறதுக்கான சான்சஸ் இருந்தது, ஆனா கொண்டு போகல. ரொம்பவே லைட் ஹேண்டடா வந்து டீசல் வந்து ரொம்ப எலிவேட் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட பிளாட் சூப்பரானது, கண்டிப்பா லைட் ஹேண்டடா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அந்த படம் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகல. பைசன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 4.5 நான் தரேன். நீ என்னடா? 5 தருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எங்களுக்கு வந்து ரொம்ப அந்த படம் ரொம்ப பிடிச்சி. அதுவும் அந்த படத்துல அந்த பாட்டுலாம் இப்போ வரைக்கும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அந்த ராசாத்தி சாங்லாம் இப்போ வரைக்கும் மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கு. ஸோ பைசன் தான் இந்த தீபாவளியில எங்களோட வின்னர்னு பாத்தீங்கன்னா, எங்களோட ஒப்பீனியன்ல நாங்க வின்னர் அறிவிக்கிறது டிஃபரன்ஸா இருக்கலாம், ஆனா நம்பர் 1 அதான் எங்களுக்கு பைசன் தான். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 படத்துல எது டாப் 3 நாங்க டிசைட் பண்ணி சொல்லியிருக்கோம். அது எங்களுடைய ஓன் ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எந்தெந்த படம் எந்தெந்த ரேட்டிங்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. எதனால உங்களுக்கு பிடிச்சது, எதனால, எந்த ரீசன் இந்த படத்தை நாங்க இந்த ரேட்டிங்ல கொடுப்போன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா பண்ணுங்க, அதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் எங்களுக்கு இன்னும் அடுத்த வீடியோலாம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பண்ணிடுவாங்கல்ல, கண்டிப்பா பண்ணுவீங்க நம்புறோம். அடுத்த வீடியோ பண்றோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.